இந்தியா, மலேசியா இடையே 11 ஒப்பந்தங்கள். பிரதமர் நரேந்திர மோடி நடத்திய உயர்மட்ட பேச்சுக்கு பின் இந்தியா, மலேசியா இடையே வர்த்தகம், முதலீடு, ராணுவம், எரிசக்தி, செமிகண்டக்டர் உட்பட முக்கிய துறைகளில் 11 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நேற்று கையெழுத்தாகியுள்ளன. தேர்வு மையங்கள் ஒதுக்கீட்டில் குளறுபடி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A தேர்வுகள் ரத்து. தேர்வு மையங்கள் ஒதுக்கீட்டில் நடந்த குளறுபடி காரணமாக குரூப் 2, 2A தேர்வுகள் தமிழகம் முழுவதும் நேற்று திடீரென்று ரத்து செய்யப்பட்டன. இதனால் அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் டிஎன்பிஎஸ்சியை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் சண்முக சுந்தரத்தை காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றி தமிழக அரசு நேற்று இரவு உத்தரவிட்டது. புதிய அலுவலராக வெங்கடப்பிரியா அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழக அரசின் துரித மின் இணைப்பு திட்டமும் இழுபறியாக உள்ளது. காத்திருக்கும் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தட்கால் திட்டத்தின் கீழ் விவசாய மின் இணைப்பு பெற பணம் செலுத்தி 1 மாதத்திற்கு மேலாகியும் தமிழக மின்வாரியம் தரப்பில் எந்தவித பணிகளும் துவங்காதது தமிழக விவசாயிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் இந்திய வருகையின் போது ரஃபேல் ஒப்பந்தம் கையெழுத்து. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் இம்மாத இறுதியில் இந்தியா வரவுள்ள நிலையில் அதற்கு முன் அந்த நாட்டிடமிருந்து 114 ரஃபேல் போர் விமானங்களை வாங்கும் ஒப்பந்தத்தை இறுதி செய்ய இந்திய அரசின் ராணுவ அமைச்சகம் தீவிரம் காட்டி வருகிறது. துவரம் பருப்பு, உளுந்தம் பருப்பு ஆகிய பருப்பு வகைகளின் விலை 20% உயர்ந்துள்ளதாக இந்திய பருப்பு மற்றும் தானிய சங்கம் தெரிவித்துள்ளது. நம் நாட்டில் மட்டுமின்றி மற்ற நாடுகளிலும் துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு ஆகியவற்றின் உற்பத்தி குறைந்துள்ளது. அதே நேரம் ரூபாய் மதிப்பு மீதான அழுத்தம் மற்றும் சப்ளை காரணமாக இதன் விலை 20% உயர்ந்துள்ளதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. தங்களின் மீது போர் திணிக்கப்பட்டாலும் அணுசக்தி செறிவூட்டலை கைவிட மாட்டோம். அமெரிக்காவின் ராணுவ குவிப்பு தங்களை அச்சுறுத்தாது என்று ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. திருவள்ளூரில் நேற்று நடந்த விழிப்புணர்வு கூட்டத்தில் தமிழகத்தில் கஞ்சா பழக்கம் உள்ளதாக ஒப்புக்கொண்டது மக்கள் நல்வாழ்வுத்துறை மா. சுப்பிரமணியம் அவர்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. தங்கம் 1 கிராம் 14,420, வெள்ளி 1 கிராம் 285 ரூபாயாக உள்ளது.